ஆண்டவர் இரட்சகருமாக இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக 1 கொரிந்தியர் 1:18 நான் வாசிக்கிறேன். சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமா இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனா இருக்கிறது. பாருங்கள், சிலுவை பற்றிய ஒரு உபதேசத்தை குறித்து இந்த இடத்தில் வேதம் சொல்லுகிறது. இந்த உபதேசம் யாருக்குமே பிடிக்காது. பாடுகள் உனக்கு உண்டு, உனக்கு கஷ்டப்படுவா, இப்படிதான் இந்த பாதை தான் உனக்கு இருக்குன்னு சொன்னா யாருமே பிரியப்பட மாட்டாங்க. ஆனா இன்றைக்கு அந்த உபதேசங்கள் இல்லாமல் போய்விட்டது. இயேசு தெளிவாக சொல்லிவிட்டார். அது என்ன? இடுக்கமான வாசல் வழியை நீங்கள் உட்பிரவேசிங்கள் சொல்லுகிறார். இடுக்கமான வாசல் வழியா நம்ம போக கொஞ்சம் கடினம் தான். ஆனா அந்த பாதை தான் நம்மளை உருவாக்குகிறது, தேவையில்லாத நம்ம விட்டு அகற்றுகிறது, நம்மளை சரிப்படுத்துகிறது. அதன் முடிவு ஜீவன், நித்திய ஜீவன். கேட்டுக்கு போகிற, அழிவுக்கு போகிற, நரகத்திற்கு போகிற வாசல் அகலமா பெருசா இருக்குமா? அது எல்லாருமே ஈஸியா போலாம். அது கட்டுப்பாடே கிடையாது. இன்னைக்கு கட்டுப்பாடற்ற உலகத்தை வாழ்க்கையை தான் இன்னைக்கு எல்லாருமே இன்னைக்குள்ள இளைய தலைமுறைகள் விரும்புறாங்க. யாரும் கேள்வி கேட்க கூடாது. நான் என்ன வேணாலும் செய்வேன், எப்ப வேணாலும் செய்வேன், எப்படி வேணாலும் செய்வேன்ட்டு ஒரு சிந்தனைக்குள்ள இன்னைக்கு போயிட்டாங்க. அந்த நாட்கள் மாதிரி. அதனால சகிப்புத்தன்மை இன்னைக்குள்ள சமுதாயம் இழந்துருச்சுட்டே சொல்லலாம். இயேசு சிலுவை குறித்து தான் அதிகமா பேசுவார், சீஷர்ல பேசுவாரு. இப்படி சிலுவையின் பாதையில் தான் நான் கடந்து போறேன்ப்பா, அதே மாதிரி நீங்க என்ன பின்பற்றினாலும் சிலுவை பாதை தான் தெளிவாக சொல்லிட்டாரு. பேதுருக்கு பிடிக்கல, ஆனால் ஆண்டவர் பேதுருவை கடித்துக் கொள்கிறார். வேற ஆல்டர்னேட்டிவ் கிடையாது. ஆனா அதுதான் நமக்கு பலனை கொடுக்குது என்று வேதம் சொல்லுகிறது. தேவருடைய பலன் அதுலதான் பெற்றுக்கொள்ள முடியும். அந்த பாதையில கடினமானது, கரடு முரடா இருந்தாலும் தேவனுடைய பலம் அந்த பாதையில தான் இருக்குது. ஏன் தெரியுமா? முடியாத சூழ்நிலை தான் நமக்கு பலன் வேணும். அதை தாண்டி செல்றதுக்கு, கடந்து செல்றதுக்கு கர்த்தர் அதை கொடுக்கிறாராம். ஒரு அருமையான குடும்பத்துல ஒரு பெண் தகப்பனு தாய் நல்லா நேசித்து வளர்க்குறாங்க. திருமணமாகி மாப்பிள்ளை வீட்டுக்கு போனோம். அதுக்கு முன்னாடி அந்த அப்பா உட்கார வச்சு பேசுறாரு. மகளே, வாழ்க்கைங்கிறது இப்படிதான், கரடு முரடா இருக்கும். நீ நினைக்கிறது ஒண்ணு, அங்க நடக்கிறது ஒண்ணா இருக்கும். நீ அங்க வாழ போற வீட்டுல எல்லா சூழ்நிலையும் பொறுமையா இருக்கணும், சகிச்சுக்கணும். ரொம்ப எதிர்பார்ப்புலாம் உனக்கு இருக்கக்கூடாது. உன்னை புரிஞ்சுக்கிறதுக்கு டைம் ஆகும். நீ நம்ம வீட்டுல வளர்ந்த மாதிரி, நம்ம வீட்டுல செஞ்ச மாதிரிலாம் அங்க செய்ய முடியாது. ஹஸ்பண்ட பிரியப்படுத்தணும், மாமியார் மாமனார் இருக்கிறாங்க, அதையும் தாண்டி ஆண்டவரையும் நீ பிரியப்படுத்தணும். சோ நீ இதுக்கு எதுக்குமே ப்ரிப்பேர்ட் ஆயிக்கோ. வேர்ல்டு வைடு மற்ற உலகம் சொல்லுது, கூகுள் சொல்லுது, யூடியூப்ல சொல்றாங்க, அவங்க சொல்றாங்க, இதுல பார்த்து சொல்றாங்கலாம், நீ அதை பார்க்காத. வேதம் என்ன சொல்லுகிறது? ஒரு குணசாலியான பெண்ணா, புத்தி உள்ள ஒரு பெண்ணா நீ அங்க இருக்கணும். அதுதான் அம்மா அப்பாவுக்கு செய்யற நீ பெரிய உதவின்னு சொல்லி சோம்பனி அனுப்பி வைக்கிறாங்க. இந்த மகளும் ப்ரிப்பேர்ட் ஆயிட்டா. அங்க போனா எல்லா காரியங்களிலும் முதல்ல மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருது, குழப்பம் வருது, புரிந்து கொள்ள முடியாத தன்மை வருது, புதிதான அனுபவங்கள், நிறைய பாடுகள். ஆனாலும் பொறுமையோடு இருந்ததுனால இந்த குடும்பத்தார் எல்லாருக்கும் இவள் பிடித்த ஒரு மகளா மாறிட்டா. கணவன் அவ்வளவா நேசிக்க ஆரம்பிச்சுட்டா, கணவனுடைய பெற்றோர்கள் அவ்வளவா நேசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க, கூட பிறந்தவங்க அவ்வளவா, அவங்க எல்லாருமே ஒரு சந்தோஷமான குட்டி பரலகமா அந்த வீடு மாறிடுச்சுதான். எல்லா இடத்துலயும் சண்டை நடக்குது, எல்லா இடத்துலயும் மனஸ்தாபங்களுக்கு. உங்க வீட்டுல மட்டும் ஏன் அப்படி இருக்குன்னு கேட்கும்போது அந்த மகள் சொன்ன காரியம் அதுதான். எங்க அப்பா அம்மா என்ன ப்ரிப்பேர் பண்ணி ஆயத்தமா தான் அப்படிப்பட்ட காரியங்கள்லாம் இருக்கும். நீ பொறுமையா இருக்கணும், பொறுமையா பதில் சொல்லணும், சகிச்சுக்கணும். உடனே அப்பா வீட்டுல எப்படி அம்மா இப்படி பண்ணி கொடுப்பாங்கன்னு அந்த தாட்லாம் மறந்துருன்னு சொல்லி கடினமான இந்த பாதை தான். ஆனா என்னை ஆயத்தப்படுத்தி அனுப்புனாங்க. நான் அன்னைக்கு ஈஸியா எல்லாத்தையும் ஜெயிச்சிட்டேன், எல்லாமே சந்தோஷமா இருக்குதுன்னு சொல்லி சொன்னாங்களா. எவ்வளவு உண்மை! இந்த இயேசுடைய பாடுகள், மரணங்களை சிந்திக்கிறோம். இந்த காரியங்கள்லாம் பார்க்கும்போது நம்முடைய வாழ்க்கையில என்ன சரி பண்ணிக்குவோம். பொறுமையா இருப்போம், சகிச்சு கொள்வோம், விட்டு கொடுப்போம், மற்றவங்களை மேன்மையா பார்ப்போம். எல்லாவற்றுக்கும் மேலாக இயேசு சென்ற அந்த பாதை, சிலுவை பாதை, அதை குறித்த உபதேசம். அது இடுக்கமான ஒரு வாசல். நோ அதர் வே, வேற வழி கிடையாது. நான் போறதுக்கு ரெடி ஆண்டவரேன்னு சொல்லிட்டு நம்மளை அர்ப்பணிப்போம். நம்முடைய சிலுவை எடுத்துக்கொண்டு சுமந்து கொண்டு அனுதினமும் இயேசுவை பின்பற்றுவோம். முடிவு நித்திய ஜீவன், மகிமையின் கிரீடம், ஒரு நித்தியமான ஒரு வாழ்க்கை எல்லாருக்கும் கர்த்தர் கொடுப்பாரு. சோர்ந்து போக வேண்டாம். எந்த சூழ்நிலையும் பின்னிட்டு பார்க்காதங்க, முறுமுறுக்காதங்க. ஆண்டவர் கையில தாழ்த்தி பலப்படுத்துங்க. ஆண்டவரேன்னு சொல்லுங்க, பலன் கொடுப்பார். இந்த பாதைகளை தாண்ட முடியும். ஜெபிப்பும் அன்பின் தகப்பனே, இந்த புதிய நாளை கொடுத்திருக்க அதற்கு ஸ்தோத்திரம். இந்த நாட்களிலும் எல்லாமே செழிப்பான உபதேசங்கள், செழிப்பான காரியங்கள், கஷ்டமே கிடையாது, நீ போ, நினைச்சதெல்லாம் செய்யலாம்னு சொல்லி வேற மாதிரி இன்னைக்கு சமுதாயம் மாறிட்டு இருக்குது. பிள்ளைகளுடைய எதிர்காலங்கள், எதிர்பார்ப்புகள் வித்தியாசமா போச்சுப்பா. சின்ன பிரச்சனை வந்தாலும் தாங்க முடியாம தற்கொலை நோக்கி ஓடுறாங்க. தங்களை தாங்களே மாய்த்துக் கொள்கிற கூட்டமும் கூடிருச்சு. இந்த நாட்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்க பிள்ளைகளை ஆயத்தப்படுத்துங்க, தைரியப்படுத்துங்க, மாற்றுங்க, அற்புதங்களை செய்யுங்க. இதனால் முழுவதும் பிரசனம் இருக்கட்டும், நடத்தல் இருக்கட்டும், கடைசி வரை நாங்கள் உண்மை பின்பற்றுவர்களாய் மாற்றுவீராக. துதிகனமை ஏற்றுக்கொள்ளும் இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். எந்த விதத்தில் சோர்ந்து போக வேண்டாம். சிலுவையை குறித்து தியானிப்போம், சிலுவை குறித்து மற்றவர்களுக்கு போதிப்போம்.
கர்த்தர் நம்மை மீண்டுமாய் இன்னும் அதிகமாய் உருவாக்கி பயன்படுத்துவார். நாம மகிமைப்படும். இந்த சிந்தனையோடு இந்த நாளை தொடரும். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம்.